ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்க இன்னொரு வீடியோல வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்கு நம்மள சுத்தி. ஐபிஎல்ல இவரு இந்த டீம் போவாரா, அவர் அந்த டீம் போவாரான்ட்டு. சோ அது எவர் எந்த டீம் போவாருன்றத பத்தி நாங்களும் ரூமரா கலந்து பேசலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, யார் எந்த அதெல்லாம் டீம் ஒண்ணும் இல்ல. போகணும்னு ஆசைப்படுறீங்க? சும்மா போர் அடிக்குதுன்னு யார் யாருக்கு எந்தெந்த டீம் போனா நல்லா இருக்கும், இல்லன்னா அது சும்மா ட்விட்டர்ல எவ்வளவு போர் அடிக்குதுன்னு உட்காந்து கமெண்ட் போட்டிருப்பான்ல, அதெல்லாம் பாத்துட்டு வந்து இவன் பேச எப்படி போறான் இப்போ கமெண்ட். எப்படி யோசிக்கிறானே தெரியலையா? ஒரு இல்ல மனிதாபிமானம் இல்லாம, மனசாட்சி இல்லாம, கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஆர்வம் வருது. இவங்க எல்லாம் போடுறாங்க, நம்ம ஏன் வீடியோ போடக்கூடாது இதை பத்தி பேசி அப்படின்னு. இல்ல எனக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கு, லைக் சிஎஸ்கேவோட இங்க மேனேஜ்மெண்ட்ல எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு. நியூஸ் நான் வந்துச்சு. தான் நான் தான் அது நான் தான் அந்த source. நான் தான்டா லியோ தாஸ். சோர்ஸ் இருக்காமே. முதல்ல உண்மையான ட்ரேட் முடிஞ்சதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் உருப்படினா குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட். அது நாங்க பேசிட்டோம் ஆல்ரெடி. அது உண்மையான நடந்தது. இப்போ அப்படி ஒரு பெரிய பிளேயர்ஸ் 2 பேர் ட்ரேட் ஆன உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் ட்ரேட் வந்து ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே. ஓப்பனா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரே ஒரு கேள்விதான். யாரை வாங்கி நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கே கொடுப்பீங்க? மும்பை ஃபேன் சொல்லுங்க, மும்பைக்கார் சொல்லுங்க. எனக்கு தூபே ஆயுஷ் மாத்திரம் 2 பேரும் வேணும். ஆயுஷ் மாத்திரையா தூக்கி ஒரு ஸ்பூன்ல விட்டுவாங்க அப்படியே வாயில, வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏண்டா அவனையே நீங்க செருப்பால அடிச்சு, அவனே நீங்க செருப்பு கைட்டு அடிச்சு துரத்துறீங்க. நீ துரத்துறவனுக்கு எங்க ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் நான் உனக்கு தார பார்த்துட்டு, நீ நாளைக்கே அவனே ரோஹித் சர்மா மாதிரி வச்சு எங்களை வந்து அடிப்ப, நாங்க பாத்துட்டு வாங்கிட்டு போனோம். நீங்க சிஎஸ்கே ஸ்கோர்ல அவன போடல, தூபேயும் போடல, இவனையும். அந்த போஸ்ட் பத்தி எல்லாம் பேசாத, அதெல்லாம் பேசாத. ஆயுஷ் மாத்திரை வந்து எங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். அந்த போஸ்ட்ல போய் கமெண்ட் பாக்குறேன், எல்லாம் அபிஷேக் சர்மா போட்டுருக்காங்க. ஆமா, அபிஷேக் சர்மா எதுக்குடா? அதான் இருக்காங்கடா. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபனிங் பார்த்தாது அவங்களுக்கு. அபிஷேக் சர்மா வந்துதான் இந்த இதுல நோட்டா. என்னடா அக்கிரமம் பண்றீங்க? ஏடா அதான் பாண்டியா இருக்காங்க உனக்கு, அப்புறம் என்ன என்னடா பிரச்சனை? இப்ப வந்து இவன் துபே தரலாம். ஹர்திக் பாண்டியா இப்ப இருக்கிற நிலைமை பிளேயர் தான், ஒரு பிளேயர் தான். சிவம் துபே தரேன், பேலன்ஸ் கேஷா வாங்கிக்கோ. அதான் பேசுறேன். எடுத்துக்க, ஓகேனா தாராளமா எடுத்துக்கோ, சூப்பர் டீல். இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன தரேன், தூபேவும் குர்ஜப்ரீத் சிங்கும் எடுத்துக்கோ. தள்ளு என்ன கோர்னு போட்டுருக்காங்க, கோர் பிளேயரே கேக்குறேன். எங்களுடைய ஸ்பின் போலிங் கோரே கேக்குறேன்டா. தாராளமா எடுத்துக்கோ, வந்தா எடுத்துக்கோ, தந்தா எடுத்துக்கோ. அவன் வேணாம் எங்களுக்கு கோர்ல. ஹர்திக் பாண்டியா வந்தா நாங்க லைக்கா கேப்டன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிருவோம். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடையும் வச்சுக்கிட்டு ஹர்திக் பாண்டியும் வச்சுக்கிட்டா யாரு கேப்டன்சி தரதுன்னு சங்கடம் இருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு. நீ ருத்ராஜே தா அப்படின்னா நாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்றோம் நாங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு. மாத்திரே சஞ்சு சாம்சன் ஓபனிங். சரி ஓகே, இந்த ஒரு ட்ரேட் ரூமர் இருக்கு. அப்புறம் வேற டிசில ஒரு ட்ரேட் ரூமர் இருக்கு. டிசில ஒரு ட்ரேட் ரூமர் கேள்விப்பட்டேன். அசுதோஷ் டேவிட் அசுதோஷும் கேள்விப்பட்டேன். அதுதான் யார கொடுத்துட்டு அதாவது அதுக்கு அவன் கொடுத்த காரணங்கள் இருக்கு பாத்தீங்களா. குல்தீப் யாதவ் வந்து போயிட்டாராம், அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ராகுல் சகர் வராராம். அதே மாதிரி சிஎஸ்கே பினிஷருக்கு ஒரு பஞ்சமா. இப்ப சப்போஸ் தோனி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா பினிஷருக்கு ஒரு பஞ்சமா. அந்த கேப்ப வந்து அவங்க அசுதோஷ் சர்மா வச்சு ரொப்பிப்பாங்க. ஒரு இந்தியன் பினிஷர் எவ்வளவு ரேர் கமாடிட்டி, அதுக்கு இவங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் ராகுல் சகரை வந்து வாங்கிட்டு வச்சுக்கோங்க சார், அசுதோஷ் சர்மா உங்களுக்கு தான் நான் நேர்ந்து விட்டுருந்தேன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஒரு மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன். அது முதல்ல சீரியஸ் ஸ்டார்டிங்ல ஆனாரு, அதுக்கப்புறம் இம்பாக்ட்ல கூட இல்ல அவரு. ஆனா நீங்க டெல்லிட்ட ஹர்திக் பாண்டியா வந்து உங்களுக்கு ஃபினிஷர் கஷ்டம், எதுக்கு அசுதோஷ் சர்மா வர? அது வரலனா பேக்கப். ஹர்திக் பாண்டியா வந்து 2-down ஆடுறா, தூபே குத்துருவாங்க. ஹர்திக் பாண்டியா அதனால தேர்ட் ரூம் இப்பதான்டா எனக்கு கரெக்ட்டா தோணுது. தேர்ட் ரூம்ல என்னன்னா புர்வில் பட்டேல் டு ஜிடியா. எப்படி அக்ஸ்போர்ட் பிளேயர் எது ஜிடி தராங்க யோசித்தேன். அதுதான் ஹர்திக் பாண்டியா 1 டவுன் 2 டவுன் ஆட போறாரோ. ஆமா
ராகுல் சகர் இல்ல இந்த ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். ஒண்ணு- ராகுல் சகர் இடத்தை நிரப்புறதுக்கு சாய் கிஷோர். பெஞ்ச் காலி ஆகக்கூடாது, பெஞ்ச் காலி ஆகக்கூடாது. யாராவது ஒருத்தர் தேய்ச்சினே இருக்கணும். அதுக்கு நாங்க ஆள் போட்டுனே இருப்போம். இது எடுத்து அடுத்த ஒரு 5 வருஷம் நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு பெஞ்ச தேக்கி விட்டு அனுப்புவோம் வெளியே. ஏண்டா இருந்த பெயர் தான்றா ஆட வச்சு இதை பண்றதை விட்டு பெஞ்ச தேய்ச்சி அனுப்பிச்சுட்டு திரும்பி பிளேட்ல எடுக்க போறாங்க. இல்லடா இவனே ஜடேஜா அஸ்வின் டெஸ்ட்ல காலி சரியா. சாய் கிஷோர் கொஞ்சம் கமிஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் க்ளோஸா வர டெஸ்ட் மேனேஜ் கிட்ட. இப்போ உங்க டீம்ல போட்டு முடிச்சு விட்டுருக்கீங்க அவங்க. ஆட வச்சா நல்லா போட்டுருவாரு அவரு. ஆடவே வைக்க மாட்டோம், பெஞ்சில உட்கார வச்சிரும். அக்கீல் ஹுசைன் பண்ண மாதிரி. கரெக்ட் தான். ராகுல் சேவர் பிளேஸ்க்கு வராருன்னா கையில காசுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து போ என்ஜாய் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவரை. அடுத்து ஜி வரேன். அடுத்து ட்ரேட் என்ன தெரியுமா? நேத்தன் எலிஸையும் இன்னொருத்தர் யாரு குர்ஜப்ரீத் சிங்கையும் பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்துட்டு மார்க்கோ ஹெட்சன் வாங்க போறாங்க. ஒரு வரமுறை இல்லையா? என் கண்ணுல வந்து பழுதியாது. ட்விட்டர்ல பாத்துச்சு அப்படின்னு தள்ளி விட்டா இன்ஸ்டாகிராம்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல தள்ளி விட்டா யூடியூப்ல போட்டு வீடியோ பேசி வச்சிருக்காங்க. மார்க்கோ ஹான்சன் எதுக்கு சொல்லி சிஎஸ்கேக்கு எதுக்கு? நானும் அதுதான் கேக்குறேன். நேத்தன் எலிஸை கொடுத்துட்டு நீ மார்க்கோ ஹான்சன் வாங்குறியா? எனக்கு அது புரியல. எனக்கு அவங்க என்ன பேசுறாங்க. அது கீழே அவங்க போட்டிருந்ததுதான். இந்த பேஜ்ல நான் 30 நோட் பண்ணிட்டு வரேன். நோட் கீழே கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடணும். இவங்க எல்லாரையுமே இது போட்டு விட்டா தோனியே வந்து நாங்க ட்ரேட் பண்றோம், தோனி உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு 4 பேர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க போட்டு அக்கிரமமா. சரி, பெங்களூர் டீம்ல இருந்து யாரும் கேட்கல நீங்க? அவங்க தர மாட்டாங்க. பகை அந்த டீமோட பகை. அவங்க டீம் பிளேயர்ஸ் யாரு துரந்தர் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல நீ வேணா பெங்களூருக்கு பிளெமின்ட்ட கொடுத்து ஃப்ளவர் வாங்கிக்கோ. பெஸ்ட் டீல் அது. அதான் அது துரந்தர் கூட இல்ல, அந்த துரந்தரோட மாமனார் கேரக்டர் இல்ல, அந்த கேரக்டர் தான். ஹேண்ட்லரே பையெல்லாம் கிடையாது, ஹேண்ட்லரே தூக்கிடுவோம். நாங்க ஹேண்ட்லரே தூக்குவோம் இந்த பக்கம். அனுப்பி விடுங்க. வேற என்னமோ ஒண்ணு பாத்தனையா, கொடூரமா இருந்துச்சு. அது மறந்துட்டேன் நானு. ஆனா சாய் கிஷோர் ட்ரேட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். சொல்லு இது எதுக்குடா பக்கெட்ல தண்ணி. இன்னொன்னு பார்த்தேன், திருப்பி சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு சாம் கரனையும் ஜடேஜாவையும் வாங்கிடலாமான்னு பேசுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா பவுலிங் போடுறான் சாம் கரன், என்ன சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான் இங்கிலாந்து சீரிஸ், இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா. வரணும் ஐபிஎலுக்கு. அதாவது உங்க பிளான் எனக்கு புரிஞ்சிச்சு. போன சீசன்ல எப்படியோ பாதி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டான் இவன், நமக்கு வேணாம் அனுப்பிடுவோம், நமக்கு பாயிண்டே வேணாம் முடிவு பண்ணிட்டீங்களா? தோனி வேற அடுத்த சீசன் ஆடுவாராம். அவருக்கு இவங்க கப் அடிச்சு ஃபேர்வெல் கொடுக்க போறாங்க. தோனி வந்து இந்த வீடியோ எதாவது மில்லியன்ல ஒரு பாயிண்ட் ஒரு சான்ஸ் இருந்த வீடியோ பார்த்தா தயவு செய்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருங்க ஜி. வந்து அடுத்த சீசன் ஆடி அவமானப்படாதீங்க. இவங்க திருப்பி 8வது இடத்துலதான் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி அடுத்த சீசன் இன்ஜுரின்னு சொல்லி ஓட்டிட்டு 28 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து விளையாண்டு ஃபேர்வெல் வாங்கிக்கோங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வருஷம் வந்து அவமானம் தான் கிடைக்கும், மரியாதை இழந்துதான் போவீங்க சொல்லிட்டு. இன்னைக்கு போஸ்ட்ல போட்ட மாதிரி அவங்கதான் ஒரு இன்டென்ஷன்ஸ். ஆமா அதான்டா, அதான் உண்மை. தூபே ஆயுஷ் தான் என்ன வந்தாங்க. ஓ வந்துட்டாங்களா? ஓ உன்னுடைய மும்பை சோர்ஸ் சொன்னாங்களா? அத எனக்கு அக்கிரமம் அநியாயம். ஐயோ சிஎஸ்கே பேஜ் லியோ போஸ்ட் போட்டுருக்காங்களா? அந்த பிளேயர் யாரு? ஹர்திக் பாண்டியா தான். சாய் கிஷோர் பேசிக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா தமிழ் பிளேயரா? சொல்லு. சாய் கிஷோர் தமிழ் பிளேயர். தமிழ் பேச வைப்போம்டா. ஹர்திக் பாண்டியா வணக்கம் சென்னி தமிழ் பேச வைப்போம்டா. தமிழ் ஆளுதான் சொல்லுவோம்டா நாங்க எடுத்துட்டு. என்னடா பேசுறேன்? ஒருவேளை ஷாருக் கான் சாய் கிஷோர். ஓ மை காட். ஓ வாவ். ரேர் கமோடிட்டி இந்தியன் ஃபினிஷர். வாவ். ஆல் ரவுண்டர் அவனும். பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை. இல்லடா விஜய் சங்கர் ரிட்டையர் ஆனாலும் நான் அவனு கூட நினைச்சிருப்பேன். ரிட்டையர் ஆயிட்டாப்ல மனுஷன் விஜய் சங்கர். கரெக்ட். ஆனா முடியல. நிறுத்துங்கடா எப்பா. இதுல ஆக்ஷன்கே போயிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்துருவாரு, ரிட்டையர்மெண்ட் வேற ஆயிட்டாரு, ஆக்ஷன்ல வந்துருவாரு. அப்போ பென் ஸ்டோக் ஹர்திக் பாண்டியாலாம் வந்தா ஃபுல் சப்போர்ட்டிவா இருவேன். அந்த பென் ஸ்டோக்ஸ், ஹர்திக் பாண்டியா, ஜேமி ஓவர்டன், சாய் கிஷோர்,
இன்னும் என்ன மார்க்கோ யான்சன், வேற யார் வேணும்? நான் பாய் விராட் கோலி, அசுதோஷ் ரோஹித் சர்மா. சர்மா, அசுதோஷ் சர்மா, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும் எடுத்துக்கணும். அகில் வச்சு நாடு வா. எல்லாத்தையும் ஏய் ஏய் அவனை ஃபேமஸ் ஆக்கின டிஎஸ்கேலயே அவனை ஆட வைக்கல, இங்க எப்படி ஆட வைப்பாங்க? ஹேட்ரிக் எடுத்து உட்கார வச்சாங்கடா அவன் அடுத்த மேட்ச். இல்லடா அது வேறடா. உங்களுக்கு எம்எல்சில ஸ்பின் எங்கேயுமே சீமர் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால யாருமே ஸ்பின் ஆடுறது இல்ல எந்த டீம்லயுமே. ஆல்ரெடி நீங்க தான் மேட்ச் அதனால மறந்துட்டேன் நான் மறந்தே போயிட்டேன். அதான் மேட்ச் ஸ்டார்ட் வியான் முல்டருங்க, மறந்துட்டேன் பாருங்க அவரை பத்தி பேசுறதுக்கு. நெக்ஸ்ட் சூப்பர் கிங்ஸ் ப்ராஸ்பெக்ட் அவர் தான் எங்களுக்கு ஆல்ரவுண்டர். அடுத்து ஜெமி ஓவர்டனுக்கு பேக்கப்பா எடுக்க போறாங்க. வியான் முல்டர் தான் மேட்ச் ஆட் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இங்க வந்து அதான் ஆட மாட்டேன். இங்க நீங்க சான்ஸ் கொடுக்கல அவருக்கு. ஒரே ஒரு மேட்ச் கொடுத்தீங்க. அந்த மேட்ச் தட்டி அச்சாரு. அது செம்ம 30 ஆச்சு. அது நாங்க அந்த எஸ்ஆர்எச் மேட்ச் போய் பாருங்க அடிச்சிருக்கோம். ஆமா அவரு செம்ம 30 அடிச்சாரு. அவரு தான் விட பிரச்சனை இல்லாதான் சூப்பரான ஒரு அசுதோஷ் எல்லாம் வந்துருவாங்களே. சாய் கிஷோர் எல்லாம் வரணும். இப்போதைக்கு யாரு? அசுதோஷ் சர்மா, சாய் கிஷோர், ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ யான்சன். ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ யான்சன், ஷாருக் கான் தான் வேணாம், பேச்சு கூட சொல்ல வேணாம். வேணா பென் ஸ்டோக்ஸ் ஆக்ஷன் எடுத்துரும். ஆமா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துரும். யார் யார் வெளில போறா அதை சொல்லு. தூபே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், ராகுல் சஹர். ராகுல் சஹர். இதான் மறந்துட்டேன் பாருங்க. டிசிலே இன்னொரு ட்ரேடு இவரு மில்லர். கேஎல் ராகுல கேக்குறீங்களா? யாரு பிரிவிஸ் கொடுத்துட்டியா? டேவிட் மில்லரா? ஆமா அதுதான் நினைக்கிறேன். அதான் போட்டுருந்தானுங்க. டெவான் பிரேவிஸ், அன்சுல் கம்போஜோ என்ன குடுத்துட்டு டேவிட் மில்லரா. நான் தான் கமெண்ட்ல போலான்னு இருந்தேன். ஏன்னா ஸ்டப்ஸும் சேர்த்து கேட்க வேண்டியதானே. ஒரு இவன் தரோம், 2 பேர் தரோம், நீங்க இந்த ஸ்டப்ஸும் இவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அக்கிரமம் அநியாயம் பண்ணிருக்கீங்க இவங்க எல்லாம். இப்ப இவங்க அந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்ப சிஎஸ்கே வர போஸ்ட் போட்டு இருக்காங்க ட்ரேட் அப்படின்னு. இப்பரா பண்ண போறாங்க பாருங்க. அருமையான டிசிஷன் வரப்போகுது. பண்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. டீமுக்கே போவானா அவன். டைரக்டா ரீரூட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இது ஒரு வீடியோ சிஎஸ்கே மட்டும் தான் பண்ணுமா இது ஒரு சொல்றேன். வீடியோ. ஆமா ட்ரேடு சிஎஸ்கே மட்டும் தான் பண்ணுமா சொல்லுங்களேன். மத்த டீம் தான் பண்ணக்கூடாதா? சிஎஸ்கே பிளேயர்ஸே போட்டு சாவடிக்கிறீங்க. தம்பி நீ எத்தனாவதுலப்பா முடிச்ச இந்த மேட்ச்? எங்களுக்கு கீழே தானே நீ சொல்லுப்பா. அபிஷேக் கன்ஃபர்மேஷன் தரலடா. ட்ரேட் டாக்ஸ் ஆன் தி எங்களுக்கு வே. கீழே நீங்க எல்லாம் கொடுத்திருக்கீங்க. இந்த ஃபேன்ஸ் இதுக்கு பண்ணி ஃபேன்ஸ வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லி இவங்க ஏதாவது அக்கிரமம் பண்ண போறாங்க. பேக் ஃபயர் ஆக போகுது. இல்ல எனக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜடேஜாக்கும் ஆச்சு. ஜியோ அதே மாதிரி தான் உள்ள வந்தாரு. ஜடேஜா அனுப்பி சந்து சாம்சன். அப்ப சிவம் துபே தான். பிளஸ் ஆயுஷ் மாத்ரே. ஹர்திக் பாண்டியா தர முடியாதுடா. ஆயுஷ் மாத்ரே வேணுமா? ஆயுஷ் மாத்ரேன்னு குடுக்குறாங்க அப்படி. சரி ஜேமி ஓவர்டன். நான் டிவால் பிரிவிஸ் அதான் ஓகே. நாதே ரெண்டு கூட அன்ஷுல் ஓகே. கம்போஜ், நாதே ரெண்டு அன்ஷுல் கம்போஜ், ஓகே. அன்ஷுல் கம்போஜ் கூட சிவம் ஓகே. துபே, அன்ஷுல் கம்போஜ். ஓகே ஓகே. அங்க இருந்து வந்தவன் தானே சார் அவன். திருப்பி தரோம். ஓகே டீல். இது நல்ல டீல். பிளஸ் 15. அவ்வளவுதான். சஞ்சு சாம்சன் அப்புறம் இந்தியால ஆட மாட்டாரு. டீல முடிங்க. போடு துண்டு போடு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தான காமெடி வரும். மொட்டராஜேந்திரன் வந்து அப்படின்னு கேட்பான். அப்படின்னுவான்ல, அதுதான் அதான் கப் எப்போ அப்படின்னு கேட்டோன்னே வந்துட்டு இருக்காங்க பிளேயர்ஸ், வந்துட்டு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. 2028 வரைக்கும் கப்பு கிடையாது. அதுக்குள்ள ஆர்சிபி 3 கப் அடிச்சிருவாங்க. நம்ம இது கலிகாலம் அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். ஒன்றும் பண்றது இல்லை. எல்லாரும் போய் தூங்க. இந்த ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாம் நம்பாம, நான் அந்த லியோ சிஎஸ்கேவோட அபிஷியல் பேஜ்ல வர்றதுன்னு ரூமர் தான், அதையும் நம்பாதீங்க யாரும். இல்ல இப்ப நாங்க இந்த வீடியோ போட்டதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. அபிஷியலா நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமா கண்ட கதையை பேசிட்டு இருக்காங்க. வரைக்கும் நம்பணும். கண்ட கதையை பேசி உங்களுடைய வேல்யூபிள் டைம் வேஸ்ட் பண்றதுல இந்த மாதிரி அன்வான்ட் கண்டென்ட் பேசி நீங்க கம்பீர் இந்தியன் டீம் வந்து அடிக்கிறது நீங்க விட்டுறீங்க. இதை பார்த்து நீங்க டிவியேட் ஆயிடாதீங்கன்ற ஒரே காரணம் தான். இந்தியன் டீம் அடிக்கணும் நீங்க T20ல. இத பார்த்து டிவியேட் ஆயிடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு 4 மணி நேரம் பேசி இருக்கோம். பை. நம்ம 2 பேரும் இந்த சோர்ஸ் பத்தி பேசணும்டா. அவ்வளவுதான். அதுதான் நமக்கு சோர்ஸ் இருக்கு. நம்ம உனக்கு மும்பைல இருக்கு, எனக்கு சென்னையில இருக்கு. நம்ம பேசிட்டோம் அவங்களுக்கு. அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சோர்ஸ் வச்சிருக்காரு. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு.
என் டீம் நல்லா சீக்கிரட்டா வச்சிருக்காரு அவர். இந்த மாதிரி இறங்கி வந்து சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே இந்த வீடியோ ஜி. லக்னோ லக்னோ நீங்க ஏய், நாங்க- டீல் இருக்கு. பண்ணிட்டாங்க. நாங்க கேப்டன் அனுப்பிச்சு விட்டோம். பாண்டே வந்து ஜெய்ஸ்வால் ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கு. பாண்டே வச்சு நாங்க 5 ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நாங்க ஏற்கனவே கேப்டன் அனுப்பிச்சு விட்டோம். சாப்பிடுறது தெரியல. போறாங்க. எங்கள்கிட்ட ஜெய்ஸ்வால், கேகேஆர்ட்ட கேமரான் கிரீன் பேசுறீங்க, ஆர்ஆர்ட்ட ஜெய்ஸ்வால் பேசுறீங்க, எங்கள்கிட்ட சிவமுதுபே ஆயுஷ் மாத்திரை பேசுறீங்க. யாரு ஒத்து வரானோ அவனுக்கு ஹர்திக் பாண்டியா மஜாவே பண்ணுங்க. நாங்க ருத்ராஜ் ஜெய்கோட தரோம்டா, ருத்ராஜ் ஜெய்கோட தரோம். நீ எனக்கு அப்படியே இவனை கொடு, ஹர்திக் பாண்டியாவை கொடு. போதும்டா, மறுபடியும் பார்த்து தம்பி வீடியோ முடிய ரூமர்ஸ் தான் இதுமே எல்லாமே rumors தான். இனிமே யாரையாவது பார்த்தேன் அப்படியே டெஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணி சேர்த்து நேர்ப்பேன் அந்த ஐடியா எல்லாத்தையும். அப்படி இந்த வீடியோ கீழே பாத்துக்கோங்க. சோ வந்து நீங்க ரூமர்ஸ நம்பாதீங்க, இதுமே எல்லாமே ரூமர்ஸ் தான் இவ்வளவு நேரம் பேசுனது. ஆமா, அதனால கொஞ்சம் அபிஷியல் இதுக்கு வெயிட் தம்பு பண்ணுங்க. இதுக்கு தம்பு எப்படி தெரியுமா போடுறீங்க? இதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அது அந்த அந்த டெம்ப்ளேட் தம்பா போட்டுருங்க, அதை இப்படி போட்டுருங்க. இதுல மட்டும் இல்ல, மக்கள் சுத்தி பேசுற எல்லாமே அதான் ஐபிஎல் நியூஸ் இப்ப வர்றது ஃபுல்லாவே அதுதான். So, கீழே போட்டுருங்க. நாங்க இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் முல்சர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்